உற்பத்தி பண்றதுன்னு கொஞ்சம் யோசிங்க. இந்த கிராமத்திலிருந்து உற்பத்தி பண்ணப்பட்ட பொருள்களெல்லாம் இந்த பட்டணத்துக்கு வருது. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நண்பர்கள் ஈரோட்டில் எனக்கு அந்த ஜேசி அவார்டு வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. அன்னைக்கு அவர்கள்ட்ட கொடுத்த வாக்குறுதி இன்னமும் நிறைவேறாமல இருக்கு. அன்னைக்கு நான் என்ன வாக்குறுதி சொன்னேன்னா, ஈரோடு நகரம் முழுவதும் மரம் நடுவோம், ஈரோடு நகரம் முழுவதும் இருக்கிற எல்லா குப்பையும் நம்ம சுத்தம் பண்ணிடுவோம், அவ்வளவு எருவாக்கிடுவோம், அதை வச்சு நிறைய காய்கறி எல்லாம் உண்டு பண்ணிடுவோம். அப்போ நம் மக்கள் நஞ்சில்லாத காய்கறி உண்ணுவார்கள், நஞ்சில்லாத கனி உண்ணுவார்கள் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்குதான் அதுக்கு நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சரியான கூட்டத்தை இன்னைக்குதான் நான் பாக்குறேன். அந்த ஆன்மீகம் ஒண்ணுதான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, தம்மில் இருந்து தமது பாட்டு உண்டற்றால் நம்மகிட்ட இருக்கிற மற்றவங்களோட பகிர்ந்து உண்ணுவது எப்படிங்கிறத யோசிக்கிறது ஆன்மீகம் மட்டும்தான் யோசிக்குது. அறிவாளிகிட்ட போய் நான் சொன்னேன்னா அவர் என்ன கேட்கிறாருன்னா, ரசாயனத்துல விளைஞ்சதாலும் இதுல விளையுமான்னு கேட்கிறாரு. சரி, ரசாயனங்கிறது என்ன என்ன செய்கிறது? இந்த பூமியை நம்ம தாயா நினைக்கிறோம். எப்ப இதுல யூரியாவை போட்டீங்களோ, எப்ப டிஏபி போட்டீங்களோ, எப்ப பொட்டாச போட்டீங்களோ, இந்த பூமியில இருக்கிற எல்லா உயிரும் செத்து போச்சு. அங்க கொலை தான் நடக்குது. அணுகுண்டு போடுறதுக்கும் பூமியில ரசாயன உரம் போடுறதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அணுகுண்டு போட்ட இடத்த எப்படி புல்லு பூண்டு முளைக்காதோ அது மாதிரி இந்த ரசாயன உரம் போட்ட பூமியில புல்லும் முளைக்காது, பூண்டும் முளைக்காது. அப்ப ஏன்னா நமக்கும் உணவு இல்லை, இந்த ஆடு மாடுக்கும் உணவு இல்லை, கோழிக்கும் உணவு இல்லை, குருவிக்கும் உணவு இல்லை. எப்ப இந்த ரசாயன உரத்தை போட்டோமோ அப்ப பூமி செத்து போனதுனால அதுல வளர்ற அந்த செடி இருக்கு பாருங்க, அது சத்து இல்லாததா இருக்குது. அந்த சத்து இல்லாத வீரியம் இல்லாத செடியை பூச்சி திங்கிறதுக்கு வருது. உடனே அந்த அக்ரிகல்ச்சர் ஆபீசர் சொல்றாரு, இந்த மாதிரி பூச்சி திங்குது, அல்ல இதுல விஷத்தை கொண்டு போய் தெளின்னு சொல்றாரு. பூச்சி எல்லா பூச்சியும் நம்ம விரோதி இல்லை.